காலேஜ் படிக்கும்போது நம்ம எல்லாருக்கும் இதாகணும், அதாகணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், இந்த மாதிரி நிறைய தாட்ஸ் இருக்கும். இதே மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. பட் காலேஜ் முடிய போகிற டைமில் ஒரே ஒரு தாட் தான் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அது என்னென்னா, இப்போ காலேஜ் படிக்கிறோம், டே டு டே காலேஜ் போகிறோம், காலேஜில் கொடுக்குற ஒர்க்ஸ்லாம் பண்ணுறோம். ஆனால் ஆஃப்டர் காலேஜ் முடிஞ்சு என்ன பண்ண போகிறோம்? டெஃபினட்டாக தெரியும், இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி. ஸோ வாட் ஐம் கோயிங் டு டூ ஆஃப்டர் காலேஜ், இந்த தாட் தான் நிறையாவே இருந்துச்சு. ஆனால் இப்போது நான் காலேஜ் முடிச்சு 1 year ஆச்சு. நான் த கொஸ்டின் இஸ் ஹவ் இஸ் மை லைஃப் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் திங், எனக்கு வேலை கிடச்சிருச்சு, வேலைக்கு போயிட்டுருக்கேன். நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது என்னோட பெரிய ஃபியர் என்னவாக இருந்துச்சுன்னா, நம்ம காலேஜ் முடிக்கிறதுக்குள்ளே வேலை கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது, இந்த ஃபியர் தான் ரொம்பவே இருந்துச்சு. பட் எனக்கு காலேஜ் முடிக்கிறதுக்குள்ளவே ஜாப் கிடச்சிருச்சு. எனக்கு வேலை கிடச்சனால நான் என்னோட சிட்டியை விட்டு இன்னொரு சிட்டிக்கு வர வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ ஏதோ ஒரு தைரியத்தில் கிளம்பி ஐ கேம் டு அனதர் சிட்டி. இன்னொரு சிட்டிக்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு நான் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கேன் எங்கள் ஊர்லன்னு. இனிஷியல் டேஸில் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. நியூ சிட்டி, நியூ பீப்புள், எனக்கு தெரிஞ்ச யாருமே என் பக்கத்தில் இல்லை. ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. பட் டேஸ் போக போக அது எல்லாமே சரியாயிடுச்சு. இந்த மாதிரி நடந்தது எனக்கு குட்டா பேடான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக குட் தான். பிகாஸ் நான் என் வீட்டை விட்டு மூவ் அவுட் ஆனதுனால தான் என்னோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நான் வெளியே வர முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் உங்கள் ஃபஸ்ட் ஜாப் ஆர் உங்கள் ஜாப்க்காக மூவ் அவுட் ஆக போகிறீங்கன்னா உங்கள் வீட்டை விட்டு, ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் திங், எனக்கு ஜாப் கிடச்சனால என்னால் ஏர்ன் பண்ண முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட் டைம் ஐ எம் டேக்கிங் கேர் ஆஃப் மை செல்ஃப். ஃபினான்ஸில் என்னோட ஃபேமிலிக்கு என்னால் நிறையா கான்ட்ரிபியூட் பண்ண முடியுது. ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன தேவையோ அதெல்லாம் வாங்கி தர முடியுது. எனக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் இப்போ என்னாலே வாங்கிக்க முடியுது. இந்த மணி ஏர்ன் பண்ணுறதும் எனக்கு காலேஜ் படிக்கும்போது ஒரு பெரிய விஷயமாக தான் இருந்துச்சு. இட்ஸ் பிக் மேட்டர் ஃபார் மீ. பிகாஸ் காலேஜ் படிக்கும்போது ஏதாச்சும் வேணும்னா மோஸ்ட்லி பேரண்ட்ஸ் தான் டிபெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். எல்லா டைமும் அவங்க கிட்ட போய் மணி கேட்க முடியாதுல்ல. அண்ட் இன்னொரு திங், எனக்கு கேட்கவும் தோணலை. ஆனால் இப்போ நான் ஏர்ன் பண்ணுறதுனால ஐ எம் ஏபிள் டு பை வாட் ஐ நீட். காலேஜ் படிக்கும்போது எனக்கு இருந்த 2 பிக்கஸ்ட் ஃபியர். ஒன்று குட் ஜாப், இன்னொன்று டீசென்ட் சேலரி. இது ரெண்டுமே இப்போ சார்ட்டட் அவுட். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஜாப் அண்ட் டீசென்ட் சேலரி இது ரெண்டுமே இருக்குது. ஒரு 21 வயசு பையனுக்கு என்ன ஒரு பேசிக் நீடோ அது இருக்குது. கொஞ்சம் ஹாப்பி. திஸ் இஸ் ஒன் சைட் விச் இஸ் ஹாப்பி சைட். தேர் இஸ் another side which makes me sad. அது என்னன்னா, ஐ ஸ்டார்டட் டு மிஸ் மை ஹோம், பேரண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், சரௌண்டிங்ஸ் ரொம்பவே மிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மந்த்லி ஒன்ஸாக 2 months ஒன்ஸ் நான் எங்கள் வீட்டுக்கு போயிட்டு வருவேன். போகும்போது எவ்வளோ எக்ஸைட்டடாக ஹாப்பியாக இருக்குமோ, வரும்போது அதோட ரொம்ப சேடாக இருக்கும். இந்த டைம்லலாம் ஒன்று தான் நினச்சிப்பேன், எல்லாமே சீக்கிரம் சரியாயிடும். திஸ் ஆர் மை 2 sides ஆஃப் மை லைஃப் ஆஃப்டர் காலேஜ். நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல, நான் என் வீட்டை விட்டு மூவ் அவுட் ஆனது குட் தானே. ஏன் அப்படி சொன்னேன்னா, வீட்டை விட்டு வெளியே வந்தனால தான் நான் என் கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வந்தேன். இப்படி கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வந்தனால தான் ஐ ட்ரை நியூ திங்ஸ். இப்போ நான் ஃபஸ்ட்டு இருந்ததோட மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். அகைன் இன்னொரு சிட்டிக்கு மூவ் ஆகணும்னா ஐ எம் ரெடி டு டூ தட் வித்தவுட் எனி செகண்ட் தாட். 1 year பிஃபோர் என்கிட்ட ஜாப் இல்லை, ஜாப் கிடைக்குமான்னு தெரியல, லைஃப்பில் என்ன பண்ண போகிறோன்னே தெரியல. ஆனால் இப்போ ஐ ஹேவ் ஜாப், ஐ எம் இன் குட் கண்டிஷன். நீங்களும் இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இப்படி தான் இருக்குன்னா டோன்ட் வரி, ட்ரை பண்ணிட்டே இருங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதில் உங்கள் டைம் அண்ட் எஃபர்ட்ஸ் போடுங்க. டெஃபினெட்லி you will get it. Believe me, time will heal everything. எனக்கு நடந்துச்சுன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கும் நடக்கும். I will see you with another good video. Until then, stay motivated, stay focused. Abhi.